ரீசென்ட் டைம்ஸ்ல கான்ட்ரவர்சியில மாட்டின தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். செகண்ட் பிளேஸ்ல நம்ம பாக்குறது ஆக்டர் கார்த்தி அவர்கள். இவரே மெய்யழகன் படத்தோட தெலுங்கு ப்ரொமோஷன்ல கலந்துக்கும் போது இவர்கிட்ட லட்டு பத்தின ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அப்போ லட்டு கான்ட்ரவர்சியல் டாபிக், அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் மறுத்துட்டாரு. பட் இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்ட ஆந்திராவோட டெப்யூட்டி சிஎம் பவன் கல்யாண் அவர்கள், இதை எப்படி நீங்க கான்ட்ரவர்சி டாபிக்னு சொல்லலாம், அதுல எப்படி ஜோக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. கார்த்தியும் மன்னிப்பு கேட்டாரு. பட் இந்த விஷயத்துல தெலுங்கு ஆடியன்ஸே நிறைய பேரு கார்த்திக் தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம பாக்குறது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். இவரு தக்லை படத்தோட ப்ரொமோஷன்ல ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உயிரே உறவே தமிழேன்னு ஆரம்பிச்சாரு. சோ அப்போ அங்க வந்து சிவராஜ்குமார் இருக்கிறத பார்த்துட்டு தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம், சோ அதுல நான் சொன்ன உயிரே உறவே தமிழில நீங்களும் வந்துருவீங்க, இன்க்ளூட் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்றது ட்ரை பண்ணாரு. பட் அந்த விஷயத்த கன்னடிகாஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. நீங்க இதுக்கு மன்னிப்பு கேட்கலனா இங்க கர்நாடகால வந்து உங்க படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்க சொல்லி கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தப்பா சொன்ன ஒரு விஷயத்துக்கு வேணா மன்னிப்பு கேட்கலாம், ஆனா தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.